தமிழ்நாடு கவர்மெண்ட் 9லேருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு ஃப்ரீ ஹெச்பிவி வேக்சின் தரப்போறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதோட ரோல் அவுட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை ஒட்டி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் டிஸ்கஷன் வந்துச்சு. அதில் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, இந்த வேக்சின் 9லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு போடணுன்னு இருக்குது. முக்கியமாக பெண் குழந்தைகள் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை போடணுன்னு இருக்குது. ஸோ நம்ம ஊரில் அவ்வளோ ஏர்லியாக யார் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க. ஸோ எதுக்கு இந்த வேக்சின் சொல்லி ஃபர்ஸ்ட் அப்படி தான் அந்த கொஷின் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வேக்சினோட பர்பஸ் என்னன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு வேக்சின் எவ்வளோ டோசேஜ், எந்த ஏஜ் விண்டோக்குள்ளே போடணும் அப்படிங்கிறதெல்லாம் எக்கச்சக்க ரிசர்ச்க்கு அப்புறம் ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் தான் வெளியே வருது அப்படிங்கிறத பற்றி அவருக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அதை குரூப்பில் இருக்க மற்ற டாக்டர் சொன்னப்பையும் அவர் ஒத்துக்கிற மாதிரியும் இல்லை. குரூப்பில் இருக்க டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இல்லைங்க அக்ராஸ் தி வேர்ல்டு இதுதான் ஏஜ் விண்டோ அப்படின்ட்டு. அப்படிங்கிறப்ப திரும்ப அவரோட கேள்வி இல்லை, வெஸ்டர்ன் வேர்ல்டில் வேணால் பெண்கள் இவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகலாம், ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் ஆகுறது இல்லை, அதோட பெர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி சுற்றி அந்த மொராலிட்டி சுற்றியே தான் அவரோட கேள்விகள் இருந்துச்சு. வேக்சின் எதுக்கு, இந்த வேக்சினால நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்காம மொராலிட்டியை சுற்றியே தான் கேள்விகள் இருந்துச்சு. இந்த கும்பலாம் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ஸில் ஃப்ரீ நாப்கின்ஸ் தரப்போறேன்னு சொன்னப்பவும் இந்த மாதிரி தான் பெண்களோட மொராலிட்டியோட அசோசியேட் பண்ணி கேவலமாக பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பெண்கள் எம்பவர் பண்ணுற எந்த ஒரு ஸ்கீம் வந்தாலும் சரி, அது கொண்டு போய் மொராலிட்டியோட தான் அசோசியேட் பண்ணுவாங்க. ஈவன் இலவச பேருந்து திட்டம் வரப்ப கூட இந்த பெண்கள்லாம் ஊர் சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஸ்திரேலியாலையும் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிற ஸ்டேட்ல கூட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் 2022 ஃப்ரீ சானிடரி நாப்கின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா பீரியட்ஸ் டைம்ல நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பெண் குழந்தைகள் ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஹெச்பிவி வேக்சின்ஸ் 9 வயசுல இருந்து 26 வயசு வரைக்கும் இங்க போடலாம். இங்கேயும் ரெக்கமெண்டட் ஏஜ் 9 to 13 தான். பட் இந்த ஏஜுக்குள்ள உங்களால போட முடியல அப்படின்னா நீங்க அப் டு 26 வரைக்கும் ஃப்ரீயா அந்த வேக்சினை போட்டுக்கலாம். ஸோ இந்த மொராலிட்டி பேசுற ஆண்கள் இந்த ஸ்கீம்ஸ் இங்க கொஷின் பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கு இதை எப்படி அவைல் பண்ணமோ அதை கரெக்டான டைம்ல அவைல் பண்ணிப்பாங்க. அதுவே இந்தியான்னு வரப்போ இல்ல தமிழ்நாடுன்னு வரப்போ இதை கொண்டு போய் மொராலிட்டியோட அசோசியேட் பண்ணுவாங்க. இல்ல வேற ஸ்கீம்ஸா இருந்தா வேற விதமா கொச்சைப்படுத்துவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா மக்கள் மனசுல ஒரு பேனிக்கை கிரியேட் பண்றது, இந்த வேக்சினை போடலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாம் படிச்ச அறிவிலிகள்னு சொல்றதை தவிர வேற எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. இவங்க சொல்றதை கேட்டுட்டுலாம் பேனிக் ஆகாதீங்க. கவர்மெண்ட் உங்க ஏரியால ரூல் அவுட் பண்ண போறாங்க. உங்க வீட்டுல அந்த ஏஜ் விண்டோல குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த வேக்சின் அவைல் பண்ணுங்க. ஏன்னா இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 80,000 பெண்கள் சர்விக்கல் கேன்சர்னால இறக்குறாங்க. ஸோ சர்விக்கல் கேன்சருக்கும் இந்த வேக்சினுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த வேக்சினால 88லேருந்து 90% வரைக்கும் இந்த சர்விக்கல் கேன்சரை நம்ம தடுக்க முடியும். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் மட்டும் இல்லை, இந்த வேக்சினோட சேர்த்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் சர்விக்கல் கேன்சருக்கான ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனிங்க்கு நீங்கள் அப்பியர் ஆகிற வரைக்கும் கவர்மெண்ட் உங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட டார்கெட் அதை நோக்கி தான் போகணும். விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லி பேசுறப்போ விமனோட ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்றது தான் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.